பியூட்டீஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ஒரு பொடுகுக்கான இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு வந்து நிறைய நமக்கு அழுக்கு சேர்றதுனாலே வரும், நமக்கு பரம்பரையாகவும் வரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து ரொம்ப வந்து டஸ்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் இதுவாகிறதுனாலே வரும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப தலைக்கு குளிக்காமல், ரொம்ப வந்து அந்த எண்ணெய் வைக்காமல் இருந்தாலும், சுத்தமாக எண்ணெயே தடவ மாட்டாங்க ஒருத்தர். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா அதில் வந்து பொடுகு வரும். இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிளகு வந்து இருக்குது பார்த்தீங்களா, முன்னாள் வந்து ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுநாள் வந்து இப்போ மிளகு வந்து நல்லா பாலில் ஊற வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்சியில் போட்டு அதை நல்லா மைய அரைச்சிட்டு, அதை நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து தலைக்கு பேக் மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கூட வந்து துளசி கூட சேர்த்து அரைச்சி நீங்கள் போடலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு, நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இன்னும் வந்து நீங்கள் புதினாவும் போடலாம், அது இன்னும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இது 3மே நீங்கள் சேர்த்தும் போடலாம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் வந்து நல்லா தலையில் பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மைல்டு ஷாம்புவோ பேபி ஷாம்புவோ வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது பொடுகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். திருப்பி வந்து உங்களுக்கு பொடுகு வந்து வராமல் இருக்கும். நல்ல இதுவாக இருக்கும். பொடுகு வந்து நிறைய இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அது வந்து ஐப்ரோவில், கண்ணில் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் நிறைய வரும். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்கவங்களுக்குலாம் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அதனால் பொடுகு வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.